அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸூ சானி இரண்டாம் பாகத்தினுடைய 52ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தின் 52ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க இருக்கும் விஷயம் என்னவென்றால், கிதாபினுடைய வரிசையில் 21வது அத்தர்சுல் ஹாதி வல் இஷ்ரூன் 21வது பாடம். அந்த பாடத்தினுடைய பயிற்சிகள், அதற்கு முன்பாக அந்த பாடத்தில் சொல்லப்படுகிற உதாரணங்கள், இவைகளை நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த பாடத்தில் பேசப்படுகிற விஷயத்தினுடைய சுருக்கம் என்னன்னா, அன்னவுடைய சட்டங்கள். அதான் அஹகாமு என்று நாம தலைப்பிட்டிருக்கிறோம். அப்ப உடைய சட்டங்கள். அப்ப என்பதை பற்றிய ஒரு சிறிய விஷயத்தை நாம விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா, பாடத்திற்குள்ள போய் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு உதாரணங்கள் இலகுவாக விளக்கக்கூடியதா இருக்கும். இந்த என்பது என்ன அப்படின்னா ஒரு ஹர்ஃப். இதுக்கு அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் ஃபிஅல் என்று நஹ்வினுடைய கிதாபில் 6 எழுத்துக்களை சொல்லுவாங்க. ஃபிஅலுக்கு ஒப்பாக்கப்பட்ட என்னது 6 எழுத்துக்கள் அப்படின்னு. அதுல ஒன்றுதான் இந்த என்பது. இது என்ன அமல் செய்யும் அப்படின்னா, இஸ்மிற்கு நஸ்பு செய்யும், ஹபருக்கு ரஃபா செய்யும். அதாவது முபுத்ததா ஹபரின் மீது இது நுழையும் போது முபுத்ததாவிற்கு நஸ்பு செய்யும். முபுத்ததாவிற்கு நஸ்பு செஞ்சுட்டு அதை இஸ்முன்றவாங்க, அன்னவுடைய இஸ்மு. அதே மாதிரி ஹபருக்கு ரஃபா செய்யும். உதாரணமா அன்ன ஜெய்தன் காயிமுன், நிச்சயமாக ஜெயித் ஆகிறவன் நிற்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப ஜெயிதுங்கிறது அன்னவுடைய இஸ்மு, காயிமுன் என்பது அன்னவுடைய ஹபர். இதுதான் இந்த செய்யக்கூடிய அமல். இப்ப இதை பற்றி சொல்லுவாங்க, இது இஸ்மியான ஜும்லாக்கள்ல தான் வரும். இப்போ ஒரு ஹர்ஃப்னா சில ஹர்ஃபுகள் ஃபிஇல்ல மட்டும் வரக்கூடியது இருக்கும். சில ஹர்ஃபுகள் ரெண்டுலையும் ஃபிஇல்லையும் வரும், ஃபிஇலியான ஜும்லாலையும் வரும், இஸ்மியான ஜும்லாலையும் வரும். அந்த வரிசையில இந்த அன்னங்கிற ஹர்ஃபு இஸ்மியான ஜும்லாக்களில் மட்டும்தான் வரும். இஸ்மியான ஜும்லா என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப குழம்ப வேண்டாம். இஸ்மை கொண்டு துவங்குகிற ஜும்லா. அப்போ ஒரு ஜும்லா இஸ்மை கொண்டு துவங்குதுன்னா அதுக்கு இஸ்மியான ஜும்லான்னு சொல்லுவோம். அந்த ஜும்லால மட்டும்தான் இந்த என்பது வரும். வந்து இஸ்மிற்கு நஸ்பு செய்யும், ஹபருக்கு ரஃபா செய்யும். இதனுடைய ஃபாயிதாவை குறித்து சொல்லுவாங்க. இது தஅக்கீதை கொடுக்கும், உறுதிப்படுத்துதல், நிச்சயமாக என்ற அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். ஜெய்துன் காயிமுன் என்ற பொழுது வராத ஒரு உறுதி அன்ன ஜெய்தன் காயிமுன் என்பதில் வரும். இதுதான் இந்த உடைய ஃபாயிதா. அதே போன்று இந்த அன்னவுடைய இன்னொரு தன்மையை நமக்கு சொல்லி தருவாங்க. இந்த இவர் ஆமில், அமல் செய்யக்கூடியது. இதனுடைய மஅமூல் எதுனா, அதாவது இஸ்மும் ஹபரும். இது இந்த அன்னவையும் அதனுடைய இஸ்மு ஹபரான மஅமூல் இதையெல்லாம் சேர்த்து நம்ம வேற ஒரு ஆமிலுக்கு மஅமூலாக கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு அலிம்து, நான் அறிந்து கொண்டேன். அன்ன ஜெய்தன் காயிமுன், ஜெய்த நிச்சயமாக ஜெய்தாகிறவன் நிற்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நான் அறிந்து கொண்டேன். இப்ப இங்க அலிம்துங்கிற ஃபிஅலு லமீர் ஃபாயிலுக்கு அன்ன ஜெய்தன் காயிம்ங்கிற இந்த ஜும்லா தான் என்னவா கொடுப்போம், அலிம்துடைய மஃஊல். இப்படி தன்னுடைய மஅமூல் எல்லாம் சேர்ந்து ஒரு வேற ஒன்றுக்கு மஅமூலாக கூடிய ஒரு தன்மை இந்த அன்னவுக்கு இருக்கு. இந்த தன்மை இன்னவுக்கு கிடையாது. அன்ன நிறைய வித்தியாசங்கள் சொல்லுவாங்க, அதுல இதுவும் ஒண்ணு. அன்ன என்பது இடையில தான் வரும், தொடக்கத்துல வராது. இப்படி நிறைய வித்தியாசங்கள் அன்னவிற்கு இருக்கு, நிறைய சட்டங்களும் அன்னவிற்கு இருக்கு. இப்ப இருந்து நாம தெரிந்து கொண்டது அன்னவினுடைய அன்னவை பற்றி ஒரு சிறிய ஒரு சுருக்கமான விஷயங்கள் நாம பார்த்து இருக்கிறோம். வாங்க நாம கிதாபிற்கு உள்ள போய் அந்த வாசகங்களை வாசிச்சு அன்னவை பற்றி நாம கொஞ்சம் முழுமையாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சுல் ஹாதி வல் இஷ்ரூன். 21வது பாடம். அப்போ இந்த கிதாபினுடைய வரிசையில் நாம பார்க்க இருக்கிற இன்றைய பாடம் என்ன அப்படின்னா 21வது பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அப்ப பாருங்க என்ன சொல்றாங்க. முன்பே நாம குறிப்பிட்டிருந்தோம், இந்த பாடத்தினுடைய முக்கிய நோக்கங்களின் ஒன்றெனது அன்னவை பற்றி பேசுவது. பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு சொல்றாங்க பாருங்க, அத்தஅலமு, நீ அறிவாயா, மன் ஹலகக, உன்னை படைத்தது யார் என்று நீ அறிவாயா? கேள்வி. அப்போ ஒரு நபரை பார்த்து கேட்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க பாருங்க. நஅம், ஆம். அலமு, நான் அறிவேன். அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு ஆகிறவன், ஹலகனி, என்னை அவன்தான் படைத்தான் என்று நான் அறிவேன். அப்போ இது கேள்வி பதில். அப்போ இந்த கேள்வி பதிலை நம்ம விளக்க தேவையில்லை, சுலபமான ஒன்றுதான். இப்ப இதற்கான தர்கீபு, இஅ்ராபு இவைகளை பார்ப்பவாங்க. அ தஅலமுல, ஆ என்பது என்னது? ஹர்ஃபு இஸ்திஃபஹாம். பொதுவாகவே இஸ்திஃபஹாமினுடைய ஹர்ஃபுகள் எல்லாமே, இஸ்முகள் எல்லாமே என்னது? சதுருல் கலாம், அதாவது கலாமுடைய ஆரம்பம் என்பதை தேடும். அந்த அடிப்படையில் ஆரம்பத்துல தான் வந்திருக்கு. அ ஹர்ஃபு இஸ்திஃபஹாம். தஅலமு ஃபிஇல் முதாரி ضمீரு ஃபாஇல். மன், மன் என்பது இஸ்மி இஸ்திஃபஹாம். மன் என்பது இஸ்மி இஸ்திஃபஹாம். ஆனால் மஹல்லு ரஃபினுடைய மஹல்லுல இருக்கும். யாராகிறவர் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். அப்ப முபுத்ததாவுடைய இடம். முபுத்ததா என்பதால் இது ரஃபினுடைய மஹல்லில் இருக்கு. யாராகிறவர், ஹலகக, உன்னை படைத்தார். அப்படிதான் நாம நேரடியா பொருள் எடுத்து வைக்கணும். நம்ம சுருக்கமா சொல்லும் பொழுது யார் உன்னை படைத்தார்னு வச்சிருவோம். உரிய அர்த்தம் என்னன்னா யாராகிறவர் உன்னை படைத்தார். அப்ப மஹல்லு ரஃப், முபுத்ததா என்பதால். இஸ்மி இஸ்திஃபஹாம். ஹலக ஃபிஇல் மாலி லமீர் ஃபாஇல். க என்பது மஃஊலு. ஹலக உடைய மஃஊலு, ஜும்லா ஹபர். இந்த மண்ணுடைய ஜும்லா ஹபரா வைக்கணும். அப்ப முபுத்ததா உடைய ஹபர் அது ஜும்லாவாக வரும் பொழுது அது இது ஒண்ணு வேணும். முபுத்ததாவை பார்த்து மீளக்கூடிய லமீர் வேணுமே அப்படிங்கிற ஷரத்தை நாம சொன்னா, ஹலக்கால இருக்கக்கூடிய லமீர் ஃபாயில் தான் மண்ணை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கின்றது. நஅம் என்பதோ ஹர்ஃபு ஜவாபு. அலமு ஃபிஇல் முதாரி லமீரு ஃபாயில். அன்ன ஹர்ஃபு தஅக்கீத். அல்லாஹ, அன்னவுடைய இஸ்மு. ஹலக ஃபிஇல் மாதி லமீரு ஃபிஇல் மாதி. ஹலக என்கிறது என்னது? ஃபிஇல் மாதி லமீரு ஃபாயில். நூன் விகாயா என்பது இதுதான் இங்க மஃஊலு. அப்போ இங்க பாருங்க, நூன் விகாயால இந்த யா முத்தக்கல்லிமுடைய யாதான் மஃஊல். இந்த நூனுக்கு நூனு விகாயான்னு பேரு. இது ஏன் நூன் விகாயான்னு பேர் வந்தது அப்படின்னா, நம்ம ஒரு காரணம் சொல்றோம் பாருங்க. அசல்ல யா என்பது மஃஊல், முத்தக்கல்லிமுடைய யா. ஆனா இந்த யா என்பது அதற்கு முன்பு மாதியான ஃபிஇலுடைய காஃப் வந்திருக்கு, லாம் கலிமா. இந்த நூன் இல்லை அப்படின்னா ஹலகைன் ஆயிரும். அது யாவிற்கு தோதுவா ஹலகீன்னு மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுரும். அப்படி ஒரு மாற்ற வேண்டிய நிலை ஏற்படுவதை விட்டும் இந்த நூனு தான் பாதுகாக்குது. இந்த நூனை கொண்டு வந்து பாதுகாக்கிறாங்க. அதனால இதுக்கு நூனு விகாயா, பாதுகாப்பதினுடைய நூன் என்று பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நஹ்வுடைய கிதாபுகள். அப்ப ஹலக்காங்கிற ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயிலுக்கு அந்த யாதா என்பது என்னது? மஃஊலு. இந்த நூனு நூனு விகாயா. இப்ப இவைகளுக்கான இஅ்ராப் என்ன பாருங்க. ஆ ஹர்ஃபு இஸ்திஃபஹாம் என்பதால் அது மப்னி. தஅலமு ஃபிஇல் முதாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்தாமில் மஅனவி. மன் என்பது சுக்குன் மீது மப்னி, ரஃபினுடைய மஹல். ஹலக என்பதோ ஃபதஹின் மீது மப்னி. க ஹலகவுடைய மஃஊலு. அப்ப நஸ்பினுடைய மஹல், ஆனால் மஃஊலு. ஆனால் லமீர் என்பதால் இது என்னது? மப்னி. இப்ப பாருங்க, நஅம் ஹர்ஃபு ஜவாபு, சுக்குன் மீது மப்னி. அலமு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்தாமில் மஅனவி. இங்க அன்ன என்பது என்னது? ஹர்ஃபு தஅக்கீத், இது மப்னி. அல்லாஹ லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஹலக ஃபதஹின் மீது மப்னி. நூனு ஹர்ஃபு, அது மப்னி. யா என்பதும் முத்தக்கல்லிமுடைய யா, நஸ்பினுடைய மஹல். காரணம் என்ன? மஃஊல் ஹலகவுடைய. ஆனால் லமீர் என்பதால் இது மப்னி. இங்க நாம் இன்னொரு விஷயத்தை விளங்கணும். அ தஅலமு ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில் சொல்லிட்டோம்.
ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில். இதனுடைய மஃபூல் எது? இந்த ஜும்லா. உன்னை படைத்தவனாகிற யாராகிறவர் உன்னை படைத்தான் என்பதை நீ அறிவாயா, என்னுடைய மஃபூல். அதே மாதிரிதான் அலமு உடைய மஃபூலு தான் எது? இந்த அன்னல்லாஹ ஹலகனிங்கிற ஜும்லா என்பதை நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து அடுத்த கேள்வி பதில பார்ப்போங்க. அத்தஅலமீன மன் ரஸககி. அடுத்த கேள்வி என்னது? அத்தஅலமீன, நீ அறிவாயா. இங்க வந்து கேட்டது ஒரு ஆணை நோக்கி கேட்கப்பட்ட கேள்வி, நீ ஒரு ஆண் அறிவாயா அப்படின்னு. இங்க வந்து என்ன கேள்வி கேட்கிறாங்க? யாரை நோக்கி? அத்தஅலமீன, நீ ஒரு பெண் அறிவாயா. மன் ரஸககி, உனக்கு உணவளிப்பவர், உணவளித்தவன் யார். அப்ப யாராகிறவன் உனக்கு உணவளித்தான் என்பதை நீ அறிவாயா. அதேதான் மேலையும் கேட்டாங்க, உன்னை படைத்தவன் யார் அப்படின்னு. இங்க வந்து அடுத்த கேள்வி என்னது? உனக்கு ரிசுக் அளித்தவன் யார் என்பதை நீ அறிவாயா. அந்த பெண் கொடுக்கிற பதில் என்ன? நாம் ஆம், அலமு நான் அறிவேன், அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு ஆகிறவன், ரஸகனி எனக்கு உணவளித்தான் என்பதை நான் அறிவேன். இப்ப பாருங்க, இவைகளுக்கு உண்டான தர்கீபு அதே போன்ற இஅராபுகளை நாம பார்ப்பவாங்க. பாருங்க, அ ஹர்ஃபு இஸ்திஃபாம். தஅலமீன என்பது என்னது? ஃபிஇல் முதாரி வமீரு ஃபாயில். மன் இஸ்மி இஸ்திஃபாம். ரஸக ஃபிஇல் மாலி வமீர் ஃபாயில். ஹி என்பது மஃஊலு. மன்னுங்கிற முபுத்ததா, இதற்கு ஜும்லா ஹபர் தான் ரஸககி என்பது. நஅம் என்பது ஹர்ஃபு ஜவாபு. அலமு ஃபிஇல் முதாரி வமீரு ஃபாயில். அன்ன ஹர்ஃபு தஅக்கீது. அல்லாஹ அன்னவுடைய இஸ்மு. ரஸக ஃபிஇல் மாதி வமீர் ஃபாயில். நூன், இந்த நீ என்பது நூன் விகாயா. யா என்பது மஃஊல், ரஸகவுடைய மஃஊல். இப்போ அ என்பது ஹர்ஃபு இஸ்திஃபாம் என்பது மப்னி. தஅலமீன இது அம்சிலத்துல் ஹம்சாவுடைய, அதாவது 5 ஃபிஅல்கள் குறிப்பிடும் முதாரியான ஃபிஅலில் ஒரு 5 ஃபிஅல்கள் இருக்கு. அவைகளுக்கு ஒரு தனிச்சட்டம். அதாவது நூனை தடிபடுத்துவது கொண்டு ரஃப்உ சொல்லுவாங்க, நூனை போக்குவது கொண்டு நஸ்பும் ஜஸ்முங்குவாங்க. அந்த அடிப்படையில் உள்ள 5 ஃபிஅல்களில் ஒன்றுதான் இந்த தஅலமீன என்பது. அப்ப தஅலமீன இது நூனை தடிபடுத்துவது கொண்டு ரஃப்உ செய்தாமில் மஅனவி. மன் இஸ்மி இஸ்திஃபாம் இது மப்னி. ரஸக் ஏன் மஹல் ரஃப்உ, முபத்ததா என்பதா ரஃபீனுடைய மஹல். ரஸக ஃபதஹின் மீது மப்னி. கி என்பது மஃபூல் நஸ்பினுடைய மஹல், ஆனால் லமீர் என்பதால் இதுவும் மப்னி. நஅம் சுகுன் மீது மப்னி, ஹர்ஃப் ஜவாப். அலமு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃப்உ செய்த ஆமில் மஅனவி. அன்ன ஹர்ஃப் தஅக்கீது, இது மப்னி. அல்லாஹ லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ரஸக ஃபதஹின் மீது மப்னி. நூனு மப்னி, நூனு ஹர்ஃப் நூனு விகாயா. யா என்பதோ ரஸகவுடைய மஃபூல் நஸ்பினுடைய மஹல், ஆன லமீர் என்பதால் அதுவும் மப்னி. அப்போ இங்கே பார்க்கணும், தஅலமீன என்னும் ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயிலுடைய மஃஊல் தான் இந்த ஜும்லா. அதே போன்று அலமு என்னும் ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயிலுடைய மஃஊல் தான் இந்த ஜும்லா. அப்ப அன்னவை புழங்குகிற முறை இங்க நமக்கு சொல்லி தருகிறார்கள். தொடர்ந்து பாருங்க. அடுத்து யா சுஆது, சுஆதே, வ நபீலத்து, இன்னும் நபீலாவே, அஹல் தஅலமானி, நீங்கள் இருவரும் அறிவீர்களா, மன் ஹலகல் ஆலம குல்லஹு, மன் யாராகிறவர், ஹலக படைத்தான், அல் ஆலம குல்லஹு அகிலம் முழுவதையும். இப்படி அர்த்தம் வைக்கணும். ஆலம்க்கு அர்த்தம் கொடுப்பாங்க மாசி வல்லாஹி தாலா, அல்லாஹ் அல்லாத எல்லாமே ஆலம் என்ற வார்த்தைக்குள்ள அடங்கும். அப்ப குல்லஹுனா தௌக்கீதுடையது. அகிலம் முழுவதையும் படைத்தவன் யார் என்பதை நீங்கள் இருவரும் அறிவீர்களா. நஅம், பதில் கொடுக்குறாங்க பாருங்க, 2 பேரும் நஅம் ஆம். நஅலமு நாங்கள் அறிவோம். அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு ஆகிறவன், ஹலக அவன்தான் படைத்தான், ஹூ அதைனா ஹூ லமீர் அந்த ஆலமை நோக்கி மீது, இந்த ஹூ லமீர் ஆலமை நோக்கி தான் மீது, அகிலம் முழுவதையும் அர்த்தவர். அப்ப அந்த அகிலம் முழுவதையும் படைத்தவனாக இருக்கிறான் யார்? அல்லாஹு ஆகிறவன் என்பதை நாங்கள் அறிவோம். அப்ப இவைகளுக்கான தர்கீபு இஅராபுகளை பார்ப்போங்க. யா ஹர்ஃபுன் நிதா, சுஆது முனாதா முஃப்ரது, வாவ் ஹர்ஃபு அத்ஃபு, நபீலத்து சுஆதில் அத்ஃபு செய்யப்பட்ட மஅத்தூஃபு.
ஹல் ஹர்ஃபு இஸ்திஃப்ஹாம். தஅலமானி ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில். மன் இஸ்மி இஸ்திஃப்ஹாம். خلق ஃபிஇல் மாதி ضمீர் ஃபாயில். அல் ஆலம மஃஊல் خلق உடைய மஃஊல். குல்ல என்பது முஅக்கித் முலாஃப். ஹு என்பது முலாஃப் இலைஹி. அப்போ இந்த மன் என்பது முபத்ததா ரஃபினுடைய இடத்துல இருக்கு. இந்த ஜும்லா ஹலக்கல் ஆலம குல்லஹு, இந்த ஹலக்கங்கிற ஜும்லா தான் மண்ணுடைய கபரு. இப்ப பாருங்க, பதில்ல நஅம் என்பது ஹர்ஃபு ஜவாபு. நஅலமு ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில். அன்ன ஹர்ஃபு தஅக்கீது. அல்லாஹ அன்னவுடைய இஸ்மு. ஹலக ஃபிஇல் மாதி ضمீர் ஃபாயில். ஹு என்பது மஃஊல். அல்லாஹ என்பதை நோக்கி மீளக்கூடிய லமீர் இந்த ஹலக்கல் இருக்கக்கூடிய லமீர் ஃபாயில். இப்ப பாருங்க, யா ஹர்ஃபுன் நிதா என்பதால் அது மபனி. சுஆது முனாதா முஃபரத் லம்மின் மீது மபனி. வாவ ஹர்ஃப் அத்ஃப் அதுவும் மபனி. நபீலத்து சுஆதுல் அத்ஃப் செய்யப்பட்டு வருது, இதுவும் லம்மின் மீது மபனி. ஹல் ஹர்ஃப் இஸ்திஃப்ஹாம் சுகுன் மீது மபனி. தஅலமானி அம்சிலத்துல் ஹம்சால இதுவும் ஒரு வகை. அப்ப இதுவும் ரஃபைனுடைய மஹல் நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபை செய்தாமில் மஅனவி. மன் இஸ்மி இஸ்திஃப்ஹாம் சுகுன் மீது மபனி. ரஃபைனுடைய மஹல் முப்ததா என்பதால். ஹலக எனது ஃபதஹின் மீது மபனி. அல் ஆலம லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. குல்லவும் இது முஅக்கது, இது முஅக்கிது, இது மத்பூ, இது தாபி. அப்ப இதற்கு வரக்கூடிய ஆராபு தான் இதற்கு வரும். அந்த அடிப்படையில் இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, முதாஃபும் கூட. அப்ப ஹு முதாஃப் இலைஹி, அப்ப ஜர்ருடைய மஹல் லமீர் என்பதால் அது மபனி. இப்ப நஅம் என்பது ஹர்ஃப் ஜவாபு சுக்குன் மீது மபனி. நஅலமு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்தாமில் மஅனவி. அன்ன ஹர்ஃபு தஅக்கீது மபனி. அல்லாஹ அன்னவுடைய இஸ்மு லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஹலக ஃபதஹின் மீது மபனி. ஹு என்பது மஃஊல் நஸ்பினுடைய மஹல்ல, ஆனால் லமீர் என்பதால் இது மபனி. தொடர்ந்து பாருங்க, யா நபீலு வ ராஷிது ஹல் தஅலமானி மை யர்சுகுல் முஸ்லிம வல் காஃபிர. யா நபீலு நபீலே, வ ராஷிது இன்னும் ராஷிதே. ஹல் தஅலமானி நீங்கள் இருவரும் அறிவீர்களா. என்னன்னு, மை யர்சுகுல் முஸ்லிம வல் காஃபிர, முஸ்லிமிற்கும் இன்னும் காஃபிரிற்கும், அதாவது இஸ்லாத்தை ஏற்றவருக்கும், வல் காஃபிர இறை மறுப்பாளருக்கும் உணவளிப்பவன் யார் என்று நீங்கள் இருவரும் அறிவீர்களா. அப்போ இங்க இங்கே தாலமானி உடைய மஃபூலு தான் இந்த ஜும்லா, நஅலமுடைய மஃபூலு தான் இந்த ஜும்லா. அதே விஷயங்கள் அடிப்படையா வச்சதான் இங்கேயும் சொல்றாங்க. நஅம், அந்த இருவரும் பதில் கொடுக்கறாங்க, ஆம். நஅலமு நாங்கள் அறிவோம். அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹுவாகிறவன் யர்சுகுஹுமா யர்சுக்கு அவன்தான் உணவளிப்பான். ஹுமா அவ்விருவருக்கும், யாருக்கு, முஸ்லிமிற்கும் காஃபிரிற்கும். இப்ப பாருங்க, இதற்கான தர்கீபு இஅராபு இவைகளை பார்ப்போங்க. யா ஹர்ஃபுன் நிதா, நபீலு முனாதா முஃப்ரது, வாவ் ஹர்ஃப் அத்ஃப், ராஷிது மாத்தூஃப். எங்க நபீலுல அத்ஃப் செய்யணும். ஹல் ஹர்ஃப் இஸ்திஃப்ஹாம். தஅலமானி ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில். மன் இஸ்மி இஸ்திஃப்ஹாம் முப்ததா. யர்சுகு ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில் ஜும்லா ஹபர், மன்னுடைய ஜும்லா ஹபர். அல் முஸ்லிம யர்சுகு உடைய மஃஊல். வாவ் ஹர்ஃப் அத்ஃப். அல் காஃபிர மஅத்தூஃப். அல் முஸ்லிம அத்ஃப் செய்யணும். நஅம் என்பதோ ஹர்ஃப் ஜவாப். நஅலமு ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில். அன்ன ஹர்ஃப் தஅக்கீத். அல்லாஹ அன்னவுடைய இஸ்மு. யர்சுகு ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில். ஹுமா என்பது என்னது, யர்சுகு உடைய மஃஊல். இந்த ஜும்லா தான் அன்னவுடைய ஹபரு. இங்க மட்டும் இல்லை, இங்கேயும் இந்த அன்னவுடைய ஜும்லா இந்த ஹலகஹு. அதே போன்றுதான் மேலையும் என்னது, அன்னவுடைய ஜும்லா இந்த ஹபர், இந்த அன்னவுடைய ஹபர் இந்த ஜும்லா. அப்ப நாம கேட்கக்கூடாது, அன்னங்கிறது இஸ்மியான ஜும்லால தானே வரும், இதென்ன இந்த ஜும்லால ஃபிஇல் வந்திருக்கு என்று கேட்கக்கூடாது. அதனாலதான் நம்ம விளக்கத்துல குறிப்பிட்டோம், இஸ்மியான ஜும்லானா என்னதுன்னா
இஸ்மை கொண்டு துவங்கணும், அவ்வளவுதான். இப்ப இங்க உள்ள அல்லாஹ ஹலகனி இந்த ஜும்லால தொடக்கம் இஸ்மா இருக்கு, அப்ப இது இஸ்மியான ஜும்லா தான். அதே போன்றுதான் இங்கேயும் அல்லாஹ இஸ்மை கொண்டு துவங்கப்பட்ட ஜும்லா இது, இங்கேயும் இஸ்மை கொண்டு துவங்கப்பட்ட ஜும்லா. அதே போன்று இப்பொழுது பார்த்த இங்கேயும் இஸ்மை கொண்டு துவங்கப்பட்ட ஜும்லா. அப்போ ஒரு ஜும்லாவை இஸ்மியத்தான ஜும்லா, ஃபிஇலியத்தான ஜும்லா என்று நாம பிரிப்பது எதை கொண்டு? அந்த ஜும்லா எதை கொண்டு துவங்குது, இஸ்மை கொண்டு துவங்குதா அல்லது ஃபிஇலை கொண்டு துவங்குதா என்ற அடிப்படையில தான் நாம அது இஸ்மியத்தென்றும் ஜும்லா ஃபிஇலியத்தென்றும் பிரிக்கணும். அப்ப பாருங்க, அண்ணாவுடைய ஹபர் எது? இந்த ஜும்லா. அப்ப யா ஹர்ஃபுன் நிதா என்பதால் இது மப்னி. நபீலு முனாதா முஃபரது லம்மின் மீது மப்னி. வாவ ஹர்ஃபாத்து ஃபது மப்னி. ராஷிது மாத்தூஃப் அதே போல இதுவும் மப்னி, லம்மின் மீது மப்னி. ஹல் ஹர்ஃப் இஸ்திஃப்ஹாம் சுக்குன் மீது மப்னி. தஅலமானி இது அம்சிலத்துல் ஹம்சால உள்ள ஒரு வகை, நூனை தரிபடுத்துவது கொண்ட ரஃபை செய்த ஆமில் மஅனவி. மன் என்பது என்னது? இஸ்மி இஸ்திஃப்ஹாம் சுக்குன் மீது மப்னி, ரஃபைனுடைய மஹல் காரணம் முப்ததா. எர்சுகு இது ஃபிஇலு முலாரி தமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மஅனவி, இது மன்னுடைய ஜும்லா ஹபர். அல் முஸ்லிம் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ ஹர்ஃப் ஆத்திஃப் மப்னி. அல் காஃபிர மாத்தூஃப் அல் முஸ்லிமில் அத்துவு செய்யப்படுறதுனால இது என்னது? இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. நஅம் ஹர்ஃப் ஜவாபு சுக்கூன் மீது மப்னி. நஅலமு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த அமில் மஅனவி. அன்ன ஹர்ஃபு தக்கீத் மப்னி. அல்லாஹ லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. எர்சுகு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த அமில் மஅனவி. ஹுமா மஃபூல் எர்சுகுடைய மஃபூல் லாஹிரத்தான அல்ல லமீர் என்பதால் மப்னி ஆன நஸ்பினுடைய மஹல்லில் இருக்கும். இந்த நஅலமுடைய மஃபூல் தான் இந்த ஜும்லா. அதே மாதிரி தஅலமானியுடைய மஃபூல் தான் இந்த ஜும்லா. அப்ப தொடர்ந்து அடுத்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வி பதிலில் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி இந்த அன்னவினுடைய சட்டம். அதை தொடர்ந்து பாருங்க. அடுத்த கேள்வி, யா சஅது வ சயீது வ நபீலு. அப்ப இதற்கு முன்பாக ரெண்டு நபர்களை அழைத்து கேட்டாங்க. அழைக்கப்பட்டது இங்க ரெண்டு பெண்கள், அப்பவும் தஅலமானி தான் வரும். அதே போன்று இங்கு அழைக்கப்பட்டது இரு ஆண்கள், அப்பவும் தஅலமானி தான் வரும். அதற்கு பதில் எப்படி கொடுக்கணுங்கிறத நமக்கு உதாரணத்தின் மூலமா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அடுத்து அழைக்கப்படுறது மூன்று ஆண்கள். பாருங்க, யா சஅது வ சயீது வ நபீலு. சஅது இன்னும் சயீது இன்னும் நபீலே. ஹல் தஅலமூன நீங்கள் அறிவீர்களா? மன் ஹலகன் நாச மன் ஹலக யாராகிறவர், ஹலக படைத்தான், அந்நாச குல்லஹும் அனைத்து மக்களையும் படைத்தது யார் என்று உங்களுக்கு, படைத்தவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? படைத்தவன் யார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அப்ப பாருங்க, பதில் கொடுக்கறாங்க அந்த மூன்று பேரும். நஅம் ஆம், நஅலமு நாங்கள் அறிவோம், அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு ஆகிறவன், ஹலக அவன்தான் படைத்தான், ஹும்னா இந்த அன்னாஸ் மக்களை, குல்லஹும் ஹும் குல்லஹும் அந்த மக்கள் அனைவர்களையும் அவன்தான் படைத்தான் என்பதை நாங்கள் அறிவோம். இப்ப பாருங்க, அப்ப யா ஹர்ஃபுன் நிதா என்பது இது மப்னி. சஅது முனாதா முஃப்ரது, அப்ப இதுவே லம்மின் மீது மப்னி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. சயீது என்பது என்னது? சஅதூல அத்ஃப் செய்யப்படுது, இதுவும் லம்மின் மீது மப்னி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் இதுவும் மப்னி. நபீலு இது லம்மின் மீது மப்னி, காரணம் என்ன? இதுவும் சஅதுல அத்ஃப் செய்யப்படுது. ஹல் ஹர்ஃப் இஸ்திஃப்ஹாம் மப்னி சுக்குன் மீது மப்னி. தஅலமூன ஃபிஅலு முலாரி லமீர் ஃபாயில், நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபை செய்த ஆமில் மஅனவி. அப்ப இதுவும் அம்சிலத்துல் ஹம்சால ஒரு வகை, நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபை. மன் இஸ்மு இஸ்திஃப்ஹாம் சுக்குன் மீது மப்னி. ஹலக ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். அன்னாச ஹலகவுடைய மஃஊல். குல்ல முஅக்கித் முலாஃபுஹும் முலாஃபு இலைஹி. அப்போ மன் என்பது இஸ்மி இஸ்திஃப்ஹாம் சுக்குன் மீது மப்னி, ஆனால் முபத்ததா என்பதால் ரஃபினுடைய மஹல். ஹலக்க என்பதோ ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில் ஃபதஹின் மீது மப்னி தான், ஆனா மன்னுடைய என்னது? ஜும்லா ஹபர். அன்னாச லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. குல்ல என்பது முஅக்கித் முலாஃபு, இது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஹும் என்பது என்னது?
முலாஃப் இலைஹி, அப்ப ஜர்ருடைய மஹல்லு, ஆனால் லமீர் என்பதால் இது மபனி, இந்த ஹும்முடைய லமீர் அன்னாசை நோக்கி மீளுது. அப்போ இப்படி இது கேள்வி. பதில் என்னது? நஅம் ஹர்ஃபு ஜவாபு, சுக்குன் மீது மபுனி. நஅலமு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த அமில் மஅனவி. அன்ன ஹர்ஃபு தஅகீது மபுனி. அல்லாஹ என்பது என்னது? லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, அன்னோட இஸ்மு. ஹலக ஃபிஇல் மாதி, லமீர் ஃபாஇல், ஃபதஹின் மீது மபுனி. ஹும் என்பது எனது? மஃஊலு, அன்னாசை நோக்கி மீளுது, லமீர், சுக்குன் மீது மபுனி, லமீர் என்பதால், ஆனா நஸ்பினுடைய மஹல்லு. குல்ல என்பது இந்த ஹும் என்பதிலிருந்து முஅக்கிதாகும். அப்ப இது ஹும்முடைய தாபிஅ். அந்த அடிப்படையில் இதுவும் நஸ்பினுடைய மஹல்லு. எதை கொண்டு? லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. முலாஃபுஹும் முலாஃப் இலைஹி, அப்ப ஜர்ருடைய மஹல்லு, லமீர் என்பதால் சுக்குன் மீது மபுனி. இந்த அன்னவுடைய ஹபர் இந்த ஹலக்கங்கிற ஜும்லா. அதே போன்று நஅலமு உடைய மஃபூலு தான் இந்த ஜும்லா, தஅலமுன உடைய மஃபூலு தான் இந்த ஜும்லா. அப்போ அல்ஹம்துலில்லா, இன்றைய பாடம் நிறைவு பெறுகிறது. அப்ப இன்றைய பாடத்தில் நமக்கு சொல்லப்பட்ட செய்திகள், உதாரணங்களுடைய சுருக்கம் என்னன்னா, அன்னவுடைய சட்டங்கள், அன்னவுடைய அன்ன என்ன அமல் செய்யும், அதனுடைய ஹபர் ஜும்லாவாக வரும் பொழுது எப்படியெல்லாம் இருக்கும், அன்ன என்பதும் அதன் மாமூலும் சேர்ந்து வேறொன்றுக்கு எப்படி மாமூல் ஆகும் என்பதையெல்லாம் நாம இந்த உதாரணத்தின் வழியாக பார்த்தோம். இன்னும் இது சம்பந்தமான உதாரணங்களை இனிவரும் பாடத்திலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.